ரொம்ப ரொம்ப சிம்பிளான சண்டே சமையல் தாங்க பார்க்க போகிறோம். வணக்கம் சொந்தங்களே, வெல்கம் டு டெல்லி சாந்தி கிச்சன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோன்னே பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ எல்லாம் போட்டிருக்கேங்க. அதோட கொஞ்சமாக சோம்பு போட்டிருக்கேன். அது நல்லா பொரிஞ்ச பின்னாடி ஒரு நல்ல 2 பெரிய வெங்காயமாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் 2 மிளகாயை பச்சை மிளகாய் கீறி போட்டிருக்கேன். அது நல்லா வதக்கின பின்னாடி 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அது நல்லா பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நறுக்கி வச்சுருக்க தக்காளி, நல்ல 3 தக்காளி, பெரிய தக்காளியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் போட்டு கொஞ்சமாக கல் உப்பு, இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்குற அளவுக்கு கல் உப்பு போட்டிருக்கேன். போட்டு இப்போ எல்லாம் நல்லா வதக்கிட்டு மூடி வச்சிடலாங்க. நல்லா தக்காளி வதங்கணும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ இதுலேயே கொஞ்சம் மசாலா போட்டுக்கலாங்க. அப்போ தான் எல்லாத்தோடையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வதக்கும் போது அந்த பச்சை வாடையெல்லாம் போகும். கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கிறேங்க. ஒரு 1/4 ஸ்பூன் கூட இருக்காது, அந்தளவுக்கு போட்டிருக்கேன் கொஞ்சமாக. அப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் குட்டியோண்டு ஸ்பூனில் கொஞ்சமாக போட்டிருக்கேன். நம்ம எவ்வளோ தொக்கு பண்ணுறோமோ அந்தளவு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும். இது மல்லித்தூள் போட்டிருக்கேன், வீட்டிலே வறுத்து பொடி பண்ண மல்லித்தூள். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து இந்த தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. கொஞ்சம் பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சுங்க. கொஞ்சமாக ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா இது கொதித்து ஓரளவு அப்படியே தொக்கு பதத்துக்கு வரணுங்க. அந்தளவுக்கு கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், ஓரளவு கொதிச்சிருச்சுங்க. இப்போ மேலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை தூவிட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம். நல்லா கொத்தமல்லி இலையும் போட்டு நல்லா கொதிச்சிச்சுங்க. இப்போ பச்சை வாடையெல்லாம் நல்லா போயிடுச்சு. இப்போ வேக வச்சு உரித்து வச்சுருக்க முட்டையை 4 பக்கட்டும் லைட்டாக கீறி விட்டுட்டு போட்டு நல்லா கிண்டி விட்டு இறக்கணும்னா அருமையான முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. தயிர் சாதம், அப்படியே சாதத்தில் கூட பிரட்டி போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொட்டி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே அருமையாக இருக்குங்க. வெரைட்டி ரைஸுக்கு சைடிஷாக தொட்டுக்கிறதுக்கும் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி என்ன சண்டே சமையல்னால் சுட சுட சாதம், முட்டை தொக்கு, வெள்ளரிக்காய் பிள்ளைங்களுக்காண்டி நறுக்கி வச்சுருக்கேன். தயிர் இருந்ததுனால தயிரை போட்டு சாப்பிட்டுக்கலாம். வெயில் ஓவராக இருக்குங்க இங்கே. அவ்வளோதாங்க, சிம்பிளான ஒரு சாப்பாடு தான். இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் தட்டி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.